கணவனுக்குள்ள மனவேதனை மாறணும்னு காட்டுவது யார்? காரணம் சொன்னா ரெண்டு நேரம் காலம் இருக்காமா? சரி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எண்ணெயில அங்காளமும் தாய் வாரா இருக்காரா? அதே மாதிரி இப்ப 3.5 ஆண்டு காலங்களாக உனக்கும் கணவருக்கும் மனநிலைகள் சரியில்லாத ஒரு வேதனை நடக்கும். ஆனா நீ பிள்ளைகள் மீது வைத்த பாதத்தினால் பொருளாதார சம்பந்தமான கடன்களையும் குழப்பத்தையும் உருவாக்கி இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் மாறுபாடு இருக்கான்னு பார்த்தேன். செய்வதை கோளாறுகள் ஒண்ணும் இல்லை. ஆனா அவனுடைய மனநிலைகள்ல நேர்மை இருக்கு. அவன் எந்த தவறும் செய்யல. ஆனா இப்ப கிரகங்களால் உங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. இவைகளை சமாதானமாக்கி உனக்கு பணத்தை வரவிருந்தா போதும்டா. கால் இருக்குவான் போன ஆஃப் பண்ணுங்கப்பா. கர்மதாமிக்கு 3 மாதத்துல எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். நிம்மதியா உட்காருமா. அதே வேலூர் எல்லை கணவன் குழந்தையை பத்தி கேட்க வந்தவங்க கால் சொல்லுவோம். குழந்தை இருக்கா அவனுக்கு? கால் சகோதரன் எல்லாருமே கால் விட்டுருக்காங்க. என் புருஷனுடைய மனதுக்குள்ள வேற எதுவும் குழப்பமான எண்ணம் இருக்குமா? வேற யாருக்கையாவது எதுவும் தவறான பழக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அல்ல அவர் சும்மா எனக்கு குழந்தை தோந்தமா சிந்திச்சுதான் என்னை வெறுத்திருக்காரா? இல்ல வேற எதுவும் மாறுபாடான நிலைகள்ல மனதை மாத்தி வச்சிருக்காங்களா? அப்படி இந்த பல்வேறு குழப்பமான எண்ணம் உன் உலகத்துல ஓடுது. உண்மையா இல்லையா? காலம் சொல்றோம். அவன் மனநிலைகளை திருத்தி உன் பக்கத்துல இன்பமா வாழ வச்சிருந்தா போதும்ல. கண்ண முடிக்கா பார்ப்போம். வரவாறு இதை அணிந்து கொள். 3 மாதத்துக்கு உட்பட உனக்கும் அவனுக்கும் சமூகமான நல்ல சம்பவம் நடக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருகும். வாரிசுக்கு வழிவகுத்து சொல்லியாயிட்டார். ஒரு கேள்வியை கேட்கறைய தாயே கால் விட்டுவாங்க. ஒன்னே கேட்கறேன். உங்க அம்மா சொல்ல உன் மகனை பார்த்தேன். முதுகெலும்புடைய ஆரம்பத்துல இருந்து முதுகெலும்பின் ஆரம்பத்துல இருந்து தோன்றிய வலி நிவாரணி இப்ப எங்க கழுத்து வரை எட்டிருக்கு. உண்மையா? அந்த நரம்பினுடைய பாதிப்பு கழுத்து வரை வந்துச்சு. ஒரு வகையில் இது கேன்சரா மாறிடுமோங்கிற ஒரு சில பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல இப்ப இருந்துகிட்டு. ஆனா அப்படி வராது. சாதாரணமான நிலைகளாகத்தான் இப்ப இருக்கு. அவன் மெல்ல சரியாகி சீராக எந்திக்க வைக்கிறேன். இந்த கனியை கொண்டு போ. என்னுடைய சக்தியால் அவன் எடுத்து வருவான். தைரியமா இருக்கும். கர்மசாமிக்கு அதே வேலூர் எல்லை என்னுடைய இல்லற வாழ்க்கை இருக்கிற மனவேதனை தீரணும்னு காட்டு வந்தது யாரு? என்னடா இல்லற முன்னாடி கடை இருக்கா? என்ன பிரச்சனை? மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று. அடுத்த நினைப்பான் நம்ம வாழ்வு நினைக்கும். ஆண்டவன் நினைப்பான், ஐயோ பாவம் திருவிழு வந்தோம்னா நினைச்சிட்டு முடிஞ்சியாண்டா. கட்டுமுறையில போய் பார்த்தேன். கண்ண முடி
யா உன் வீட்டை தாண்டி போகக்கூடிய மெயின் ரோட்ல வலது பக்கத்துல ஐயனார் கோயில் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போன ஒரு கிறிஸ்தவ ஆலயம் வருது இடது புறத்துல. அதே மாதிரி முனீஸ்வர சாமி உங்க எல்லைக்குள்ள இருக்காருங்களா? காலம் தந்தை தவறு என்ன செய்யணும் அவனுக்கு? அப்படியா? சரி. உன் பையன் முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகளை பேசி வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் செத்தாத்தான் தீருங்கிற அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். உண்மையா? அதனால அதை அவனா பேசுறானா, இல்லாட்ட கிழக்கு போனாரா, இல்லாட்ட சேர்வர் கூட சேர்ந்து பிரச்சனையை உருவாக்குறாரு ஏன் அப்படி கேட்ட. இடைப்பட்ட காலத்துல ஒரு குற்றத்தை செஞ்சு மனவேதனைக்குரிய விசாரணையும் குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கும். இவையெல்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் பிள்ளைய திருப்பி தந்தா போதுங்களா? கால் விட்டுருவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தோல் பதனிடும் சாலை எங்க இருக்கு? ஆமா அப்படியா? கேட்டு சொல்றேன். தோல் பதனிடும் சாலை ராணிப்பேட்டையில இருந்து வேற யாராவது இருக்கா? என்னடா தொழில் பார்க்க தம்பி? கால் விட்டுருவா. தம்பிவா தராசு மாத்தி எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க மாத்தணும்? இப்ப நீங்க வச்சிருக்க தராசு சரியில்லை, உடனே மாத்த தேவைப்படுறது. இதெல்லாம் சட்டப்படி பழக்கம். ஓகே, கால் பாட்டெல்லாம் எழுதி வாழ்க்கைதான் கஷ்டப்படும். வரலாம் அப்படியா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி வேற எதுவும் பேசாத. என்ன வேணும் உங்களுக்கு? உன் பையன் நல்லா ஆகணும். என்ன செய்யலாம்? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கொஞ்சம் கண்ண முழுக்க நான் முழுசா பார்த்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். மொட்டு மலர்களை எடுத்து பார்த்தேன். இந்த மலர் எப்படி விரியாம இருக்கோ அதுபோல அவனுக்கு அறிவு மொட்டுக்கள் வளர்ச்சி அடையாமல் ஒன் சைட் ஆஃப் ரைட். அவன் சொல்றதுக்கு தான் போவானே தவிர நம்ம சொல்றது அவன் காதுல ஏற சரிடா. அவனா வந்தா நம்ம ஏற்றுக்கணும். அடே எங்க வாடா அப்படின்னு சொன்னா அவன் மண்டையில ஏறாது. அதனால அறிவு கண்கள் அவருக்கு வளர்ச்சி அடையவில்லை. இது மாறுமா அப்படின்னு கேட்டேன். சில திறமைகள் மூலமாக ஒரு சிறு மாற்றம் கிடைக்கும். ஏனென்றால் மரபு அணுக்கள் மூலமாக அவருக்கு பிரெயின் பவர் குறைவாக இருக்கு. எப்படி இருக்கு? குரோமோசோம்கள் சம்பந்தமாக அவருடைய பிரெயின் பவர் குறைவாக இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. நீங்க அதை மாற்ற முடியுமான்னு கேட்கிறேன். புதிய சக்தியை தான் அவன் மண்டைக்குள்ள நான் உருவாக்கணும். புரியுதா? அதனால மரபணுக்கள் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டேன். இன்னும் 1.25 வருஷம் வளர்ச்சி அடைந்து வெள்ள வரலாம். தவழ்ந்து வரும்பொழுது என்னை அழைப்பார், ஆனந்தமாக ஊதி இருப்பார். இன்னும் 2 வாரம் கழிச்சு என்னை வந்து பார்க்கலாம். ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி. அப்படியா? 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 திருப்பத்தூர். ஆமா, வேலூருக்கு நிக்க திருப்பத்தூருக்கு நிக்க என்ன அர்த்தம்? ஏமா நீங்க பார்த்து போ. அம்மா என்னமா வேணும் உனக்கு? கண்ணமுடுமா வா.
கர்ப்பப்பையில ஏதோ இருப்பதாக ஸ்கேன் ரிப்போர்ட் கையில் வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? அது இப்போதைக்கு இப்போ ஸ்கேன் எடுத்தனா கர்ப்பப்பையில பாதிப்பு வரும். புரியுதா? அதனால அந்த மாற்றம் ஏற்பட்டாச்சு. இனி கணவனுடைய உயிரணுக்களை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்தேன். 88% இருக்கு உயிரணுக்கள். சரியா? சரியா தப்பா? என்ன பேசுவாங்க? உங்க ஸ்கேனை விட ஏன் ஸ்கேன் தான் உண்மையானது தெரிஞ்சுக்கலாம். உங்கோ பக்தாளரோடு இணங்க வேண்டாம். உன் வீட்டுக்காரனை பார்த்தேன், சுள்ளு சுள்ளுன்னு கோவப்படலாம், மனப்பக்குவம் இல்லாம உன்னைய இப்போ உதாரணப்படுத்தி வச்சிருக்கான். அதனால லைஃப் நல்லா இருக்குமா, குழந்தை பாக்கி இல்லாட்ட நமக்கு யார் இருக்காங்கிற ஒரு மன வேலை இருக்கு. அதனால ஆம்பளை பிள்ளை தாரணும் உத்தரவாயிடுது. ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, குழந்தை ஜனனமாயிரும். வெற்றிவேல் முருகனுக்கு வீரகுமாரன் அப்படி பேர், வீர நானாட்சி குமார முருகனாட்சி அடைந்துவா ஆனந்தத்தை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சரி சரி ஓகே. என்ன வேணும்? பச்சரமுடியா அடைக்கலாம். ஆண்மை சம்பந்தமாக பச்சரை மூலிகைகளை சொன்ன ஒரு வைத்தியருடைய ஊர், அது எந்த ஊரு? வாணியம்பாடி. மாமா நல்லா இருக்கியா? எது ஊரு? பத்தாப்பேட்டையா? எட்டாவது பேட்டையா? பத்தாவது பேட்டையா? நீங்க யாரு? யாரு பாக்குறீங்க? உன் மனைவி எங்க இருக்கா? நீ எங்க இருக்க? ஏன் நீ அவ கூட போயிருக்க வேண்டியதானே? என்ன வேலை பார்த்தா? சரியா? கண்ணாடி அவளுக்கே குடலுக்குள்ள ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கடா. ரேடியாலஜி படிச்சிருக்காடா? கர்மசாமி அப்படியா? இந்த ஜனவரி மாதத்துல டிரான்ஸ்ஃபர் வளவளந்து கறி கட்டியமா போயிடுமா? என்ன வேணும்? குட்டிவா கருதாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. எல்லாரும் போங்க, மதுரை வாங்க. மாநகர் காசி காமாட்சி மதுரை மாவட்டத்திலோடவங்கலாம் வந்திருக்கீங்க. மதுரை தான் இங்க மதுரை மாவட்டம் யாரெல்லாம் மதுரை மாவட்டத்திலோட அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. அப்படிதானே? முருகா, திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்திருக்கீங்களா? பாப்பா காது என்னடா செய்யணும் உனக்கு? என்னடா உன் ஏரியாக்குள்ள கறிக்கடை எங்கடா இருக்கு? பூக்கள்லாம் பயிரிடுதாங்களா? அது எங்க இருக்கு? நிறைய மலர்கள்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்துக்குள்ள போகுது. எங்க இருக்கு தெரியாது.
கருதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீர்துரை சாமியும் கருப்பசாமியும் அந்த எல்லையில வராங்க. சரி, 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில மனவேதனையும் பண நஷ்டமும் இருக்கு. இப்போதைக்கு ஒருத்தரால கொஞ்சம் பண விதித்துல ஒரு லாக்காகி வெளியெடுக்க முடியாத நிலைமையில உட்கார்ந்துருக்க. அதனால அந்த கடனை தீர்க்கணும், அடுத்து புதிய தொழிலையாவது உருவாக்கணும், இல்லைன்னா பழைய தொழில நடக்கணும். ஒரு வேலை உன் வேலை காரணம் அமைதி ஜபா தூக்காடா கடியை கொண்டு போ, பணம் கிடைக்கும். என்ன கட்டுல இருந்து வெற்றி அடைக்கும். கருதாமிக்கு கருதாமிக்கு அதே மதுரை எல்லை என் புரித என்ன வச்சிருப்பாரா தீர்த்து ஒதுக்கிடுவாரான்னு கேட்டு வந்தவங்க. திருச்சி மதுரையெல்லாம் திருச்சி வந்து கீழே என்ன பக்கத்துல தானே பாக்குற மாதிரி தெரியுமா? இருங்க வாரேன். உன் புருஷ மரத்தை போய் பார்த்தேன். அவன் வந்து உன்னை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவோடவே இருக்கும். ஆனா உன்னுடைய தாப்பனுடைய உள்ளத்தை பார்த்தேன். என்ன முடிவு எடுத்தால் சரி வரும்னு தெரியாத குழப்பமான நிலையில உட்கார்ந்துருக்கான். அதனால எப்படியாவது என்னை என் கணவரோட சேர்த்து வச்சிடணும், என் வாழ்க்கைக்கு வேற வழி கிடையாதுங்கிற வேதனை நீ கேட்டு சேர்த்து வச்சா போதுமா? ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா உன்னால வாழ முடியாது. தனிப்பட்ட நிலையில வாழ்ந்தா தான் உனக்கு சொன்ன ஆகும். அதுக்கு என்ன வழி பண்ணலாம் காரணம் அதான் பார்த்தேன். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய அவன் மனநிலைகள் மாறும், பிரச்சனைகள் தீரும். உங்களை ஒன்னா வாழ வைக்கிறேன், ரெண்டு ஒன்னா பழைப்பு புண்ணியமா தைரியம். நீரி மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்துல இருக்கு? வாடா முத்து மாதிரியா தங்க மாதிரியா? சக்தி மாதிரி. அவன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்காங்க? உன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கா? மாரியம்மன் சந்தன மாறி தடமாறி தையல் நல்ல முப்பிடாரி மழை கால் விட்டுவான். காப்பவளே கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் குடும்பத்துக்குள்ள முன்னோர்கள் வணங்கி ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவை கும்பிடுறதுக்கு 4 குடும்பத்தார்கள் பாத்தியப்பட்டவங்க. அவங்க எல்லாம் இப்போ ஒற்றுமை பிரிஞ்சு மனவேதனையோட குழப்பமா இருக்காங்க. அதனால அது எப்படி பிரிஞ்சுதோ அத மாதிரி இப்போ வீட்டுக்குள்ள உங்களுடைய உறவுகளையும் பல பிரிவுகளும் மனவேதனையும் ஏற்பட்டு தனிமரமாயிருவோமோங்கிற ஒரு பயத்துல என்னை பார்க்கணும். உண்மையா? கால் வேற என்னப்பா வேணும்? அடியே இருக்காத தனிமரம் ஆயிட்டோம். கண்ணமுடு வர வைக்க வெற்றிவேல் முருகனுக்கு ஒன்று சேர்த்து வாழ்க்கைக்கு குடும்பத்தோடு நிம்மதியாக என்னை பார்த்தோம். கர்மதாமிக்கு பழனி மலை முருகா பழனி அடுத்த பழனி திருக்குமரா பழமுத்து எந்தா
ஆத்தா ஆத்தா விளையாத்தா பழனியில எந்த கிராமம் உனக்கு அழகப்பட்டியா? கணக்கப்பட்டி நல்ல பெட்டி தான். உனக்கு எந்த பெட்டி? தகரப்பட்டி யாரும். என் மகன் மருமகளை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கிறது காட்டுவது தெரியாது. அப்பா வீட்டுக்குள்ள பூதேவியா வருது, தெய்வமே இல்லையே. நூறு கால் வருச்சுவா. இளமை நின்றாது யாக்கை நிறையாது வளமையோ செம்பையோ ஒன்றும் தான். உன் பையனை பார்த்தேன், படிப்பு அறிவெல்லாம் கெட்டிக்காரன் தான், ஆனா பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ மாட்டேங்கான். அந்த மனநிலையும் இப்போ மாறி போச்சு. ரெண்டும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு, வாரிசு பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்தாச்சு. இதுவரை அவன் பிடிவாதத்துக்கு நிகராக மருமகளும் கொஞ்சம் பிடிவாதத்தில் தான் இருந்தான். அவன் மனத்தை இப்போ மாற்றி ரெண்டரையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த கார்த்திகை வசந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடையும். இதற்கிடையில் அவருடைய சொத்து சொந்தமான ஒரு பிரச்சனை கோர்ட்டில் போய் திரும்பி வந்துருச்சு. ரெண்டாந்திராத மீட்டிங் வாழ முடியாமல் இருக்கேன். உன் தொழில பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கேன். இவைகள்லாம் சரியாகணும். வரானா கால் நெருக்குண்டேன் என்ன சாப்பிட்டானா? முதல்ல நெருக்கடியை உண்டான, அடுத்து பெரும் சறுக்குண்டேன், சறுக்கி பேர விடுத்தான். மாபெரும் என பெருக்குண்டேன், பெரிய கூட்டத்தை கண்டேன், அதற்கு பின்தானே உணவுண்டேன், பிறகுதான் சாப்பிட்டப்பா அப்படின்னா. அது மாதிரி வயதாயிடுனா சில விஷயங்கள்ல தெளிவா போக முடியாது. எல்லாருக்கும் அதுதான். முதுமை வராத பிறப்பே கிடையாது. என்றும் இளமையா இருக்கிறான்னு வைத்தியங்கள் சொல்றாங்க. நான் சொல்ல முடியுமா? அது வைத்தியம் மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாங்க. மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாங்க. மருந்து தான் தீரும், விஷயம் தீராது. உண்மையா இல்லையா? அதனால அந்த காலத்துல காட்டு அடிச்சு கசாயம் போட்டு மலையை அடிச்சு பொடியாக்கி ஒரு பெரிய மருத்துவத்தையே நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் உண்மையான மருத்துவம் தான். மருத்துவத்தால் திருக்குடிது மருத்துவத்தால் தீரும், மனோதத்துவத்தால் திருக்குடிது மனோதத்துவத்தால் தீரும். தீராத நோய்க்கு தெய்வம் தான் தொடர மனதை சரியாக்கி நோய் தீரும். பாட்டி என்ன வேணும்? கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காருங்க. விட்டு விட்டு ஓடி போயிருவானே. இடையில ஒரு அப்படி ஒரு நாடகம் ஆடினாம மீண்டும் ஓடாம அவனை கொண்டு வீட்டுல வச்சா போதுமா? தக்க துணையோட வர வேணுமா? இந்தா ஓடாம காப்பாத்துறேன், யார் கூடையும் போகாமலும் காப்பாத்துறேன். வேற என்ன நல்லாரு என்னைக்கும் உயர்வாக இருப்பார். ஒரு புனிதமான உள்ளம் ஒரு பொழுதும் வேதனைப்படாது, ஆனந்தம் அடைவார். கர்மதாமிக்கு ஆமா அப்படியா? அதே தெய்வ வழிபாடு உறவாக என்னை காண வந்தவர் கால் ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? அதான் தெய்வ வழிபாடு மூலமாக என்னை காண வந்தது. பலமுறை என்னைய பார்க்க வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கலையே அப்படி நினைச்சு உன் மரத்தை நீயே குழப்பிக்கிட்டு தோத்து ஓடுனே. சரிதானடா? காரணம் இளமை நில்லாது. உங்க அம்மா வந்துச்சாரு. உங்க அம்மா வந்தால வரலையா? அப்போ கண்ணாடி கலந்து தூர போட்டுறாத. யார்கிட்ட போய் தியானம் முடிச்ச? நீயா படி. அப்படி படித்த பிறகுதான் இந்த பிரச்சனையே உருவாகுச்சு. புரியுதா?
யூடியூப்ல அவன் புரிஞ்சுக்கிட்டதை போட்டுட்டதைவா பிராக்டிக்கலுக்கு குருவில்லாத வித்தை பால் தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தாலும் வராது. நீ ஒரு ஞான சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ண, அதுல ஒரு அம்மன் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும் நினைச்சு மனதுக்குள்ள தியானம் பண்ண. ஆனா கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா ஒரு வைப்ரேஷன் உன் உடம்புல தோன்றிடுது. அந்த வைப்ரேஷன் தோன்ற உடனே உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குழப்பமான பய உணர்வும் ஒரு தளர்ச்சியும், நைட்ல தூக்கம் வராம கையெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போறது மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு உனக்கு. இப்ப சில சமயத்துல உச்சி ரொம்ப துடிக்கும். காரணம் இப்ப இந்த வைப்ரேஷனை மாற்றணுமா, வேற என்ன வேணும்? இப்ப கேட்டதான் உண்மையான கேள்வி. இந்த வைப்ரேஷனை மாத்தி தாரேன், உன் மனநிலையோட தைரியம் மாத்தி தாரேன். வார பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் வந்து என்னை வந்து பார்த்துங்க தங்கிக்கா. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சக்தியை தாரேன். 3 மாதத்துல ஒரு கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். சரி, தாயத்து தகடு கட்டி யாரா இருக்கா? கருதாமிக்கு கருதாமிக்கு கரூர் எல்லை கரூர், கரூர் எல்லை கரூர், கரூர். மொத்தம் 3 பேர் இருக்காங்க. காளியம்மா எங்க இருக்காப்பா? காளியம்மன் உங்க வீட்டு பக்கம். ஏய் தம்பி, உங்க வீட்டுல காளியம்மன் இருக்கா? உங்க வீட்டு பக்கம் மாகாளியம்மனா? கரூர். இன்னொரு ஆள் கரூர் வர. கரூர் யாரியா? நபர் தான் 3. ஒரு காலத்துல வடவடன்னு நிறைய பேசி சமுதாய பகையை சம்பாதிக்க பண்ணிட்டேன். உண்மையா? தேவையில்லாத வழக்கு ஓ மனத்துல தோன்றதுதான் நீதினு பேசி குடும்ப ஒற்றுமையும் இப்போ குறைச்சு போச்சு. நிறைய படங்கள் நஷ்டமும் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பத்தையும் உள்ளத்துல வச்சிருக்கேன். காரணம் வேற என்னப்பா வேணும்? கண்ணை மூடு, நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்கேன் பண்ணு. அடிக்கடி மூச்சு எடுக்கணும், இந்த பக்கத்துல வீங்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. ஆமா, அது வந்து மூச்சு குழலுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன குழப்பம். ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரியாகி வேற என்னப்பா வேணும்? உங்க தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்ப்பா? அப்படியா? 100 கும்பல வராட ஒரு பாட்டி மாதிரி தெரியாம வச்சுட்டு போற ஒரு வேலை. யாரு சிரிக்கணும்? இத மாதிரி விஷயங்கள் செய்யாதவங்க தான் சிரிக்கணும். சரி, கண்ண முடிக்க நல்லா பாக்குறேன். கருப்புசாமி, உன்னுடைய தாத்தா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு சுமையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கியிருக்கான். அந்த ஜென்மபாவத்தின் மூலமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்துல பாதிச்சிருக்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் சில மனத்தாங்கல்கள் இருக்கும். அதனால இந்த விஷயத்துல உனக்கு தொழிலை உருவாக்கி தாரேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு என்னை வந்து பாரு, கஷ்டத்தை தீர்க்கிறேன். கண்குடிக்க வாழ காலம் காட்டானை மீதே அறி கிடைத்தது மீன்வகையிலே. என்ன வேணும்? வா, நீ மகளா
முட்டுக்கு இருக்கிற மரபுறத்து போய் இருக்கு காரணம் உணர்ச்சி. அதுக்கு என்ன மருத்துவம் பார்த்தீங்க? நடக்க வச்சா போதுமா? கனியை அனுப்பி உடம்பெல்லாம் தேய்ச்சி பிடிக்கிறது, கை கால் தரமாய் நடந்தது. போன வாரம் ஒருத்தன் 2 பையங்க ஊனமுற்று இருந்தாங்க. ஒரு பையனுக்கு உத்தரவு கொடுத்து நடந்து வந்துட்டான். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, அவங்க என்னதை பார்க்க காலம் இருக்கும், மனசு சரி என்ன என்னைய நம்புறியா? நம்புறியா? உன் பையன் நடந்த உடனே பரிபூர்ணமா சரணாகதியா அங்க வந்துருவேன். மகிழ்ச்சி அடைந்துவான். இந்த தொழிலுக்கு பணம் வந்தேன், ஐஸ்வர்யம் விபூதி வாங்கலையே புண்ணியமுடைய கர்மதாமிக்கு அறந்தாங்கி 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 பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? அறந்தாங்கி அவனுக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? உடல்நிலைய பத்தி கால் வந்துருவான். யாரா வந்தீங்க? யாரு? உங்க அண்ணன் இருக்காங்க, உடல்நிலை இல்ல வரலாம். நல்லா இந்த கால் எடுப்புக்கு ஏதோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியக்கா. அப்படி நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன். அப்படி எதுவுமே நடக்கல. நீயா சிந்தனை பண்ணிக்கிட்டு மனத்தை உழைப்பிக்கிட்டு இருக்க. இது வந்து இயற்கையான ஒரு மாற்றம். ஆனா இது உன்னை பாதிக்க விடாம தெளிவாக்கி தந்தா போதும்னா காலில் விட்டு பக்கத்துல வந்து விட்டாரு. இல்லைன்னா நான் தான் அங்க வரேன். பையன் இருக்காரா? பொண்ணு நீங்க தான் வரலாம். வா ஏக்கா, வா பறந்து வாப்பா. சீக்கிரம் வரக்கூடாது. கொஞ்ச நேரம் என்னைய மனத்துக்குள்ள நினைச்சு கும்பிடு பார்ப்போம். கண்ண அடுத்து என்னைய பார்க்கணும்னு வழி இல்லாமல் வீக்கம் இல்லாமல் வந்து சேருவார். எனக்கு காணிக்கை எடுத்து வச்சியாம்னா இல்லையா? சர்வதாமிக்கு அதே அறந்தாங்கி எல்லை வீட்டு பக்கம் மாரியம்மன் கோவில். மாரியம்மனா காளியம்மனா? அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? யாரா ஒருத்தர் கால இருக்காங்க. உன் வீட்டுல இருந்து இடது பக்கம் போனா வேற கிராமத்துக்கு போயிடலாமாப்பா? அந்த கிராமத்து முனையில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. என்னடா
கர்மதாமிக்கு உடல்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சின்ன ஏற்பாடு இருக்கு. அதுல ஆபத்து வராது, காப்பாய்த்தார். இப்ப இருக்கிற இடத்த மாத்தி வேற இடத்துல உட்காருங்க. வரக்கூடிய தையில இருந்து மாத்தி இருந்துதான் 6 மாதத்துக்குள்ள எல்லாம் வெற்றிகரமா நடக்கும். ஜெயிச்சிட்டார். பணம் வர வேண்டி இருக்கும், வர வச்சிட்டார். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஸ்ரீராமர் கோயில் எங்கப்பா இருக்கு? பெருமாள் கோயில் எப்ப வேலூர்ல போய் நான் கேட்டேன். கால் நிறுத்துவான். வா, என்ன வேணும் உனக்கு? தம்பி நான் உன் கூட இருக்கியா? அவன் பேர்ல வரு அப்படியா? கண்ணை கொடு, அவனை ஒரு பாருங்க. கால் நிறுத்துவா. என் தம்பி அப்படி சொல்லவே மாட்டான். ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பேசி மடங்கி இருந்தானடா, இப்ப வெளியாயிட்டானா? நல்லா சரி, அங்க ட்ரைனிங் எடுத்தான். அடுத்து வேற இடத்த பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டாரே, நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மலப்புறம் சிரிக்கிய நீங்க எங்கேயாவது லாக் ஆயிருதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு தரம். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா, உன் மகன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவனை தப்பிக்க வச்சிடலாம்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம். யார் ஒருத்தன் பணம் கொடுத்து உதவுறானோ அவன் மூலமா எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமான நிலையில 3 மாதம் டைம் வாங்கித்தார. அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய வழியவும் படித்தார. அவன்கிட்ட உன் பிள்ளைய காப்பாத்தலாம் போதுங்களா? காலம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வரலாம். இந்த பணத்தை உன் பையன் வீட்டு கொண்டு போய் வை, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். வேலவன் தாவளம். வேலன் தாவளம். தாவளம் என்றால் தங்கும் இடம் என்று பொருள். என்ன பொருள்? நீங்கள் இப்ப எங்கே தாவளம் செய்தீர்கள்? அழுவா நதி தாவளம் செய்திருக்கிறோம். சபரிமலை நல்ல மருத்துவ காடோட எந்த தாவளம்? முட்டை ஒரு வார்த்தைக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முட்டா பேருக்கு முழுச்சம்பளம் பாங்க. அந்த நாட்டில் அந்த மாதிரி தேனை எடுத்து தெருவில் போறவருக்கு கொடுத்தா உன் நாட்டில் இனிக்குமாடா? இனிக்க. இப்ப நீ உழைச்ச போதெல்லாம் அடுத்தவங்கிட்ட போய் நீ இப்போ பிச்சைக்கார மாதிரி வேற போட்டுருக்க. உண்மையா? காரணம் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லையில நான் கர்மசாமி ஏற்கனவே இருக்கேன். சரிதானா? அங்க ஒரு அம்மனும் உண்டு, சிவன் ஆலயமும் உண்டு. உன் வீட்டுல அடிக்கடி வந்து கடன்காரங்க வந்து உன் பொண்டாட்டியை நச்சடிக்காங்க. அதனால அவளுக்கு பதில் சொல்ல முடியாம நீ வா வான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ போனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னைய நொத்தி எடுத்துருவாங்க. அதனால உன்னைய போக வைக்கவா அல்லது அவங்களை அங்க வரவிடாம தடுக்கவான்னு நம்ம காரணம். போக வைக்க வேண்டாம். 18 நாட்களுக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டாம். கேரளாவுக்கு போ, பிழைப்பும் கிடைக்கும், கடன் கிடைக்கும், பணமும் கிடைக்கும்.
புரியும்னு நினைக்கிறேன். என்ன புரியுது? இருக்கிற எனக்கு கேரளாவுக்கு போனா விளைப்பும் கிடைக்கும். ஒரு உழைப்பு ஒரு இடத்துல ஒரு கடையில ஏதாவது வேலை செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் 18 நாட்களுக்கு. அதுக்கு முன்னால உன் கையில பணமும் கிடைக்கும். உன் கடன் அடைக்கக்கூடிய உதவி வந்துடும். இந்தா ஜெயிச்சுவா ஒரு நாட்டுக்கிட்ட கேரளா கவர்மெண்ட் எடுத்துட்டான். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி சீமையிலே அப்பா அவனுக்கு திருநெல்வேலி இல்லையே. நான் படிக்காதவனா போ மாலையை போட்டு கனியை கொடுக்கணும் நான் கூப்பிட்டுருக்கே மாட்டேன். திருநெல்வேலி எந்த ஒரு பேட்டையிலே எந்த ஒரு திருநெல்வேலி எந்த இடமா நீங்க முத்துராம் தேட்டர் இருக்கும் தச்சனூருக்கு போறவன் பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? இல்லங்க யாரு இது யாருங்க? அப்ப நீங்களும் ஒண்ணு கூட வந்துடணும்ல. மாரியம்மன் வயிறிலே மல்லியப்பூ மாரியம்மன் வாராட ஒரே ஆயிரம் அன்புடைய ஆத்தாடி மாறி வீட்டுக்கு ஒரு சுடமான சாமி வாராடா. எங்க பாருங்க அந்த காலத்துல எழுத போக்க இருக்காரு அவர் தானே காலம். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். அடிக்கடி பிள்ளைகளுடைய மனதுக்கும் மனதுக்கும் கொஞ்சம் குழப்பமும் போராட்டமும் நடந்தது. உண்மையா இல்லையாப்பா? அதே மாதிரி ஓராண்டுக்கு முன்னால் இருந்த தொழில் வளமும் வருமானமும் இப்போ கொஞ்சம் குறைச்சு. சாமியை எவ்வளவோ மட்டும் வீட்டுக்குள்ள அறிகுறி காட்டுதே தவிர அந்த தெய்வ சக்தி முழுதா வாய் தொடங்கியோ அறிவான குறிப்பு தொடங்கியோ நமக்கு தெளிவு கிடைக்கும். அதனால ஏதோ மாறுபாடு நடந்திருக்குமோ அப்படிங்கிற மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்கு. காரணம் வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா என்னைய மட்டும் நினைச்சுக்கா. ஏற்கனவே ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கார இப்போ போட்டுக்க அப்ளிகேஷன் அவருக்கு வேலை இருக்கு. 4 மாதம் கழித்து என்னை பார்க்கும் பொழுது வேலைக்கு ஆர்டரோட வந்துட்டேன். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தம் பெறுங்கள், அமைதி அடையுங்கள், புண்ணியம் பெறுங்கள். ஆத்துக்குள்ள ஒரு துணமான இருக்கா, நாங்க போய் கும்பிடுவீங்களோ? அடிக்கடி போறைய சரி கும்பிடு. படி கொடுக்க வேண்டியிருக்காங்க எதுவும் கிடாயி கிடைச்சா கொடுத்துருவேன். கெட்டிக்காரன் நல்லது. ஆனந்தமடைவார். கர்மதாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை மகனை பத்தி காக்குவது யாரு? பையன் இருக்கானா? என்ன காக்கணும்? திருமணம் முடிச்சாச்சாமா? கண்ண முடிக்காம வரதான்னு பார்ப்போம். 3 ஜாதகம் பாத்தீங்களா? மேடையில 3 ஜாதகம் வெற்றிகரமா வருது. முருகப்பெருமான் பெயர் உள்ள ஒரு குடும்பத்துல பெண் கிடைக்கும். ஜெயிச்சு வந்துக்கலாம். வரக்கூடிய இந்த கார்த்திகையிலே 3 ஜாதகம் வெற்றிகரமா முடித்தார். வேற என்ன வேணும்? வைகாசில தையில தொடங்கட்டும். வைகாசில அடுத்து கர்மதாமிக்கு ராஜகோபால
ராஜகோபாலசாமி கோயில் எங்க இருக்கு? ராஜகோபாலசாமி கோயில் எங்க இருக்கு? காரணம் சொன்னான்.